வீட்ல இருக்கிறவங்க, இந்த வீட்டை சுத்தி இருக்கிற ஆளுங்க, என்னை பார்த்து பேசுறவங்க எல்லாருமே எனக்கு புதுசா தெரியறாங்க. ஞாபகம் இருக்கிற எதுவுமே என் பக்கத்துல இல்ல. ஏதோ தீவுக்குள்ள நாம மட்டும் தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஆமா, நாம எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு செட்டே ஆகாது. நமக்கு யாரையும் தெரியல, அவ்வளவுதானே. நம்மளதான் எல்லாத்துக்கும் தெரியுதே. நாம ஜாலியா இருப்போம். இப்படி ரூம்க்கு உட்காந்துட்டு கவலைப்பட யோசிக்க சேச்சே நமக்கே கடுப்பா இருக்கு. எனக்கு ராணியானா வாழுவேன், அதுக்கு எல்லாரையும் சீண்டுவேன். நான் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா வெளியே உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. போய் வம்பு எடுத்துட்டு வருவோம். கண்ணுக்கு மொழி அழகு, கைக்கு விரல் அழகு, விரலுக்கு நக அழகு, நகத்துக்கு பேய் மூஞ்சி இருக்கு. ஆனா பேய் மாதிரியே இல்லையே. ஹலோ அண்ணா, இல்ல அக்கா, நீங்க பேயா? நீங்க பேயா இருந்தீங்கன்னா இங்க இருந்து ஓடுங்க பாப்போம். என்ன இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா ஒரே இடத்துல நிக்குதே. கண்ணை மூடிக்கிட்டு அது என்னதுன்னு தொட்டு பாப்போம். என்ன இது? எதையோ கையில பிடிச்சிருக்கும். கண்ணை திறந்து பாத்துருவோமா? கடவுளே கடவுளே கடவுளே, இது மாஸ்குப்பா. இத பார்த்து பேயில்ல பயந்துட்டோம். இந்த வீட்ல நம்மள மாதிரியே ஒரு சின்ன பையன் இருந்தானே, அவன் இதா இருக்கும்னு நினைக்கேன். ஒரு நிமிஷத்துல வயித்த கலக்கிருச்சு. நாமளே இத பார்த்து பேயின்னு பயந்துட்டோம். இந்த மாஸ்க நாம போட்டுட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துனா செம்ம காமெடியா இருக்கும். இந்த மாஸ்க எப்படி மாற்றுறது? மாஸ்க் ஓகே, ஆனா நம்ம தலைமுடிய பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. முடிக்கு அங்க ஒரு விக்கு பார்த்தோம், அதை எடுத்து தலையில மாட்டிக்குவோம். இந்தா இருக்கு இதான். அட அட, எவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே குட்டி சாத்தா மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் பவுடர் ரொம்ப அப்புறாளே வனிதா, அவளை பயமுறுத்துவோம். என்னங்க பீஸா எப்படி இருக்கு? நீ சமைக்காதது எல்லாமே நல்லாதான் இருக்கும். சொல்லுங்க, எப்படிங்க இருக்கு? அருமை அருமை, சூப்பரா இருக்கு. நான் ஆர்டர் போட்டு வாங்கினதுல சூப்பரா தான் இருக்கும். என்னங்க சூப் எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. நான் செய்யல, கடையில வாங்கினதே அப்படித்தான் இருக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? டெய்லி வீட்ல மட்டும் மௌன விரதம் இருந்துடலாமான்னு பாக்கேன். நல்ல விஷயங்க, டெய்லி சாப்பாடு மிச்சமாயிடும். சாப்பாடு மிச்சமாகுமா? நான் மௌன விரதம் தானே இருக்க போறேன்னு சொன்னேன். மௌன விரதம் இருந்தா சாப்பிட்டுக்கலாமா? உன்னை பார்த்த பின்புதான் எந்த சோதனை காலம். விரதம்னாலே சாப்பிடாம இருக்கிறது நினைச்சிட்டேங்க. என்னங்க ரொம்ப யோசனை பண்றீங்க? உங்க பொண்டாட்டி இவ்வளவு அறிவா இருக்கேன்னு பெருமைப்படுறீங்களா? ஆமா, ரொம்ப பெருமை. நான் வரலாமா? வேணாம், நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்புறமே வா. ஹலோ, நான் பேய் வந்திருக்கேன். பேயா? இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க? யார் அந்த பேயி? என்னங்க பேய்? உண்மையிலே பேயின்னு நினைச்சிட்டாங்க. என்னங்க உன் பின்னாடி தாண்டி இருக்கேன், கத்தாம இரு. அட லூசு மனுஷா, பேய விரட்டுனா ஏன் பின்னாடி வந்து நிக்கிற? வனிதா, தினம் உன்னை பார்த்து பார்த்து பேய் வந்தா கூட பயப்பட மாட்டேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பேய் கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. ஏய், அங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேய் அக்கா, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீ நல்லா பிரியாணி சமைப்பேன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கேன். இவ பிரியாணி சாப்பிட்டு யாரோ செத்து பேயா மாறி பேய் லோகத்துல போய் சொல்லிருப்பாங்க. அத கேட்ட பேய் இவளை பழிவாங்க வந்திருக்குமோ? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரங்குள்ள நீ சுட சுட பிரியாணி சமைச்சு வச்சிருக்கணும், புரியுதா? சமைச்சு வச்சிருக்கேன். ஏய் ராஜா, அவ 1 ஹவர்ல பிரியாணி சமைச்சணும், நீ பாத்துக்கிட்டே இரு. சரிங்க பேயக்கா. நான் ஒரு 3 ஹவர்ல வந்துறேன். பிரியாணி சூடா இருக்கணும், மறந்துடாதீங்க. என்னங்க திடீர்னு பேய் வந்து என்ன பிரியாணி சமைக்க சொல்லிட்டு போகுது? அது உன்னை பத்தி தெரியாத பேயா இருக்கும். நீ இன்னைக்கு பிரியாணி சமைச்சு கொடு, அடுத்து நம்ம வீட்டு பக்கமே வராது.
ம் நம்ம அம்மா தான் பேய் வேஷம் போட்டு ஏமாத்துறாங்கன்னு நினைக்கேன். நம்ம அம்மாவை நமக்கு தெரியாதா? நாம ஆபீஸ்க்கு கிளம்புவோம். வனிதா கொஞ்ச நேரம் பயந்துகிட்டே இருக்கட்டும். என்னங்க என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? நான் ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ஆபீஸ்கா? என்னங்க? பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான். வீட்டுல தனியா தானே இருக்க. பேய் கூட கொஞ்ச நேரம் விளாண்டுகிட்டு இரு. இந்த மனுஷனா ஆபீஸ்க்கு போயிட்டாரு. நாம மட்டும் இங்க இருக்கிற சரிப்பட்டு வராது. பேசாம பாலாக்கா வீட்டுக்கு போயிருவோம். வனிதா நிஜமாலே நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கேன். அடுத்து யார? பாலா வீட்டுக்கு போவோம். ஏய், அது பூமாரி தானே? அவளை பயமுறுத்துவோம். ச்சே, அக்காமார்க அண்ணன்மார்களுக்கெல்லாம் பரீட்சைன்னு நமக்கு மதியம் ஸ்கூல் வைக்கிறாங்க. மதியம் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் வீட்டில் போர் அடிக்குப்பா. போர் அடிக்குன்னு அம்மாட்ட சொன்னா அம்மா நம்மளை அடிக்கி. பூமாரி, பூமாரி, அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா சீக்கிரம் வாமா. ஐயோப்பா, இந்த அடி அடிக்கிறாளே. மா, பேய்மா, பயமா இருக்கு, வாமா. அப்பா, தலையிலே அடிக்காளே. பேய் வந்திருக்கு, வெளியே வாமா. நில்லடி. அம்மா வெளியே வாமா. எதுக்குடி அம்மா அம்மான்னு கத்திட்டு இந்த அடி அடிக்கிற? எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்புறம் எதுக்குடி இப்படி அடிக்கிற? நான் பயமா இருக்க மாத்திர பக்கத்துல இருக்கிறவங்கள அடிச்சிருவேன். ஆட கூறு கட்டவளே, அதுக்காக பேயவே அடிப்பியா? உன்னெல்லாம் பயமுறுத்தணும்னு வந்தேன் பாரு. பா, அழுதுட்டு நிக்காம வீட்டுக்குள்ளப்பா. உங்களை எங்க அப்பாட்டையே சொல்றேன், பேய் மாஸ்க போட்டு என்ன பயமுறுத்துனீங்கன்னு. ஆச்சுப்பா, போய் சொல்லு. அடி அடின்னு அடிச்சுட்டு அப்பாட்ட சொல்லுவான். அம்மா, சரி, நம்ம குட்டி சாத்தான் வேஷம் தான் போட்டோம். இது நெஜ குட்டி சாத்தானால இருக்கு. மாஸ்க மாட்டிட்டு பாலா வீட்டுக்காவது போவோம். வர வர பேய்ங்கிற பயம் இந்த மனுஷாளுகளுக்கு இல்லாமே போச்சு. சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? என்னங்க, காஃபி வேணுமா? டீ வேணும். நீங்க போங்க, 5 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன். பாலா, பாலா. என்னங்க? என்னோட ஆபீஸ் டிவைஸ எங்க வச்சேனே தெரியல, காணல. தேடி தாரியா? இதுக்காக தான் உப்பா சர்க்கரையான்னு கேட்டுட்டு வந்தீங்களாக்கும். வாங்க, தேடி தாய். உங்களுக்கு தினம் இதே வேலையா போச்சு. எங்கிட்ட ஆள் வச்சுட்டு அதை தேடி கொடு, இதை தேடி கொடுன்னு. என்னங்க? ஏய். ஐயோ அம்மா தாயே, எந்திரிமா. என்னங்க அங்க எங்க? நீ எழுந்துரு. ஏண்டி, ஏன் இந்த கொலை வெறி? ஏன் இப்படி வந்து மேல விழுகிற? கொலை வெறியா? என்னங்க, நான் மேல விழுந்தேன்ல, மெத்த மாதிரி இருந்தேனா? மெத்தையா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு நான் செத்தேன். என்னங்க, அங்க பேய பார்த்தேன். அதனாலதான் பயந்து வந்து உங்க மேல விழுந்துட்டேன். பேயா? ஆமாங்க, அங்க பாருங்க. என்னங்க அங்க பாருங்க. என்ன மாணிக்கம், எப்படி இருக்க? குப்பாத்தா, என்ன தேடி வந்தியாமா? குப்பாத்தாவா? இந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச பேயோ? குப்பாத்தாவா? அதுவும் தேடி வந்தியான்னு கேட்கான். இவன் என்ன பேய் கூடலாமா பழக்கம் வச்சிருக்கான்? ஐயே. குப்பாத்தா, சொல்லியே ஆகணும். அப்ப விட நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க. பேய் வேஷத்துல அழகா இருக்கேனா? இந்த மாஸ்க் வேஸ்டா? இன்னும் பயங்கரமான பேய் மாஸ்க் கிடைச்சிருக்கணுமோ? யோ பாலா, அது குப்பாத்தா நம்மள தேடிதான் வந்திருக்கா. நம்மள தேடியா? யார் அந்த குப்பாத்தா? பேய் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கியா? அதுவும் பொம்பளை பேய் கூட தேவையா உனக்கு? பாலா, மூஞ்சி அப்படி வைக்காதயா. பேய் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு என்ன? ஒண்ணு இல்லையா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போறேன். ஹலோ, நான் பேய் வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் அங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, அவசரப்படாத குப்பாத்தா, கொஞ்ச நேரம் இரு, பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க, நான் நிஜமாலே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரி பாலா, ஒரு 2 நாள்ல திரும்பி வந்துரு. நம்மளால சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கா? வேணாம். பாலா, அம்மா வீட்டுக்கா? பொறு ஒரு நிமிஷம். பேய் நீ பொறுங்கிற அந்த மனுஷன் அவர் வாட்டுக்கு நிக்காரு.
நீ எதுவுமே கண்டுக்கல. அதான் 2 நாள்ல வந்துருன்னு சொன்னேல பாலா. அதென்னையா 2 நாள்? 2 நாள் குப்பாத்தாவை நம்ம வீட்ல இருக்க வைக்கலாம்னு நினைச்சேன். உன்ன இருமைங்க பண்ணீங்க. பாலா போதும் போதும். என்னையா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஐயோ பாலா, இந்த அடி அடிக்கிற? சும்மா உன்னை கடுப்பேத்துவோன்னு பேசுனா. கடுப்பேத்திற்கு பேய்கிட்டே ரொமான்ஸா? ஐயோ பாலா, அது பேய் இல்ல, நம்ம இசக்கி. இசக்கியா? ஆமா, நல்லா பாரு, அவ வந்தவனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இசக்கின்னு. சும்மா அவனை கடுப்பேத்தலாமேன்னு குப்பாத்தான்னு சொன்னா இந்த அடி அடிக்கிற. ஏய் இசக்கி. பாலா ஆண்டி, நான் தான் சும்மா வீட்ல நேரம் போலையா மாஸ்க் போட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துவோன்னு வந்தேன். ஒரு நிமிஷம், நீ நிஜமாலே பேயின்னு நான் பயந்துட்டேன். எங்க நீ தான் பயந்தேங்கிற, வேற இந்த மாஸ்க் போட்டு ஒரு பக்கிகளும் பயப்படல. சரி, இவ்வளவு நேரம் மூஞ்சில போட்டு கச கச நானதான் மிச்சம். ஆமா மாணிக்கா அங்கிள், என்ன எப்படி இசைக்குன்னு கண்டுபிடிச்சீங்க? ஆமா, முகரக்கட்டைய பார்த்தா தெரியலையாக்கும். இதுக்கு பெரிய பெரிய ஆபீசரா வருவாங்க. இந்த அங்கிள்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. வயசான காலத்துல நம்மள போய் அங்கிள்ன்ட்டு. மாமா, அத்தை. என்னங்க வாசு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. மாமா. வாசு. வாசுவா? இது யாரு? புதுசா இருக்கே, போய் பாப்போம். என்ன வாசு வந்திருக்கானா? நம்மள கண்டுக்காம போயிடுச்சியா? யார் அந்த வாசு? போய் பாப்போம். மாமா, அம்மா இங்க வாரேன்னு சொன்னாங்க, வந்தாங்களா? இல்லையே வாசு. அம்மா கடைக்கு போக வேண்டியிருக்கு, நான் மாமா வீட்டுக்கு வந்துடுறேன், நீயும் அங்க வந்துருன்னு சொன்னாங்க. சரி வாசு, அம்மா வரட்டும், அது வரைக்கும் நீ இங்கே இரு. என்னடி சஞ்சனா, காலங்காத்தால இந்த வாசு இங்க வந்திருக்கான்? நீ இப்பவே ஆரம்பிச்சிட்டியா மச்சான் கூட சண்டை போட? எல்லாத்துக்கும் என்ன பார்த்தாதான் சண்டைக்காரியா தெரியும். மச்சான் இப்பதான் வந்தீங்களா? ஆமா சஞ்சனா, நீங்க எங்க 2 பேரும் போயிட்டு வரீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரோம். அம்மா சமையல் ரெடியா? ஒரே பசி. எங்க குழம்பு தான் வச்சிருக்கேன், இன்னும் சாப்பாடு செய்யல. ஏமா மணி என்னாச்சு? பசியோட வருவான்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும்டி, சமைக்க தான் இருந்தேன். அதுக்குள்ள இந்த இசக்கி பேய் மாஸ்க போட்டு பேயின் பயமுடுத்தி அப்பப்பா ஒரே ரகல பண்ணிட்டா. என்னம்மா சொல்றீங்க? இசக்கி பாட்டியா பயமுறுத்துனாங்க? நீங்க பயந்துட்டீங்களாமா? ஆமா தங்கங்களா, உங்க அம்மா பயந்து என் மேல விழுந்து. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? வாசுகி, பேயின்னொன்னே குப்பாத்தா ஞாபகம் தான் வருது. இந்த இசக்கி பாட்டி ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குது? அது தேவையுள்ள வேலை என்னைக்கு பாத்துருக்கு, அத சொல்லு. இசக்கியா இப்படி பண்றாங்க? ஆமா வாசு, அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, சின்ன புள்ள நினைச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படியா? இவங்கதான் வாசுவா? ஐயோ, வாசு நமக்காகவே வந்தவங்க மாதிரில இருக்காங்க. நான் பார்த்ததிலே இவன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். வாசு, நீ சாப்பிட்டியாப்பா? இல்லத்த. பாலா, போ, பசங்க யாரும் சாப்பிடாம இருக்காங்க, சீக்கிரம் போய் சாப்பாடு செய். சரிங்க. ஹாய் வாசு. இசக்கி பாட்டி, எப்படி இருக்கீங்க? பாட்டியா? இவங்கிட்ட ஆசையா பேச வந்தா நம்மள போய் பாட்டிங்கிறான். என்ன பாட்டி பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் குனி. குனியவா? எதுக்கு பாட்டி? பாட்டி எதுக்கு அடிச்சிங்க? பாட்டியா திரும்பவுமா? என்ன உனக்கு திரும்ப திரும்ப என்ன பாட்டிங்கிற? மச்சான், அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. யார் அவங்கள பாட்டின்னு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு இப்படிதான் கோபம் வருது. இது வேறயா? இப்ப பாரு இசக்கி. என்ன இசக்கி, பசியில இருந்தனால டென்ஷன்ல உன்னை பாட்டின்னு கூப்பிட்டுட்டேன், அதுக்காக அடிப்பியா? ஐயோ சாரிங்க, விளையாட்டுக்கு தான் அடிச்சேன். உங்களுக்கு பசிக்குதா? ஆமா. இதோ 10 நிமிஷத்துல உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன். இசக்கி பாட்டி. இல்ல இசக்கி, எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. இதோ உங்களுக்கு சேர்த்து சமைச்சு கொண்டு வரேன். பாலா, என்ன மச மச நின்னுக்கிட்டு இருக்க? வாசுக்கு ரொம்ப பசிக்குதான். வா வா, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வருவோம். வாசு. சொல்லுங்க இசக்கி.
நான் கேட்டதிலே உன் வார்த்தையை தான் நல்ல கவிதை என்பேன் கவிதை என்பேன். ஐயோ, ஏன் கரகம் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. பாலாக்கா பாலாக்கா, என்ன வனிதாக்கா, என்னாச்சு? எங்க எங்க வீட்டுக்கு பேய் வந்துச்சு. எங்க வீட்டுக்கு தான் வந்துச்சு. ஆ, என்னடி சொல்றீங்க? என் வீட்டுக்கு மட்டும் வரல. ஏ வள்ளி, இதுக்கும் போட்டியா? ஆ, உங்க 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு மட்டும் வரலனா? எத்தனை வருஷமா உங்க கூட ஒண்ணுமா பழகி இருக்கேன். வள்ளி அக்கா, உங்க வீட்டுக்கு பேய் வரணும் அவ்வளவுதானே. எங்க வீட்டு கிச்சன்ல தான் பேய் இருக்கு, போ மாத்திரம் கூட்டிட்டு போங்க. ஆ, என்னடி சொல்ற? கிச்சன்ல பேய வச்சிருக்கீங்களா? ஆ, கிச்சன்ல பேய் சமைச்சிக்கிட்டு இருக்கு. ஆ, சமைக்குதா? என்ன சஞ்சனா சொல்ற? ஆமா, உங்களுக்கும் சமைக்கணும், பேய் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏ சஞ்சனா, பேய் வேலை பாக்குறதுக்கு காசு எதுவும் கொடுக்க வேண்டியல. ஏன் கேக்குறீங்க? என் வீட்டுக்கும் ஒரு 4-5 நாள் கூட்டு போலாம் தான். ஓ, 4-5 நாள் கூட்டி போறீங்களா? வனிதா கிட்ட கேட்டுக்கோங்க. ஏய், பேய் என் ஃப்ரெண்ட் மாதிரி என்கிட்ட கேளுங்கற. என்ன சஞ்சனா? பேய் உங்க ஃப்ரெண்டெல்லாம் இல்ல, உங்க மாமியாரு. என்னடி சொல்ற? என் மாமியாரா பேய் வேஷம் போட்டு என்ன பயமுறுத்துனாங்க? ஆமா ஆமா, இங்க ஏன் அம்மா வந்து பயமுறுத்தி இருக்காங்க. அட கொடுமையே. அட கூறுகட்ட வனிதா, வீட்டுல செவனேன்னு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேயின்னு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, இப்ப சமைக்காம விட்டுட்டேன். என் புருஷன் வந்து என்ன பாட்டு பாட காத்து கிடக்காரோ. விடு வள்ளி, அவர் பாட்டு பாடுனா நீ டான்ஸ் ஆடு. ஏண்டி சொல்ல மாட்ட? உன்னையெல்லாம் ஓ மாமியார் உன்னை படாப்படுத்துறதுல தப்பே இல்ல. அப்பா, நான் போய் கிச்சன்ல என்ன வேலை நடக்குதுன்னு பாத்துட்டு வாரேன். போடா தங்கம், சீக்கிரம் சமையல் ரெடி ஆயிடுச்சுன்னா கொண்டுட்டு வாங்க, பசிக்குது அப்பாவுக்கும். சரிப்பா. சமையல் இங்க ரெடி ஆகுது. வீட்டுக்குள்ள வந்த உடனே கறி குழம்பு வாசனை வேற. பேசாம இங்கேயே சாப்பிட்டு நம்ம புருஷனுக்கும் பிள்ளைக்கும் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். பாலா, இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, நீ எல்லாத்துக்கும் தட்டுல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. சரி இசக்கி. பாலா, ஃபர்ஸ்ட் வாசுக்கு வச்சு கொடுன்னு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ. அம்மா, என்னம்மா சாப்பாடு ரெடியா? இடியாப்பம் மாதிரி தெரியுது, இடியாப்பமா செஞ்சிருக்கீங்க? ஆமா, நான் சோறு தான் பொங்குவோன்னு நினைச்சேன். இசைக்கு தான் அதுக்கு லேட் ஆகும், அரிசி மாவு இருந்தா கொடுங்க, இடியாப்பம் புளிஞ்சிரும்னு சொன்னா. அம்மா வச்ச ஆட்டுக்கால் குழம்புக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குமாமே. ஆமாமா, இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? எத்தனை நாள் கேட்டிருப்பேன். இன்னைக்கு இசைக்கு பாட்டியால ஐயோ டேஸ்டா சாப்பிட போறோம். இசைக்கு அக்கா அக்கா. மறந்துடாத, என்ன அக்கானே கூப்பிடு, இல்ல பேர் சொல்லி கூட கூப்பிடு, சரியா? சரிங்க அக்கா. அம்மா, நான் தட்டை கழுவி கொண்டு போறேன், நீங்க இடியாப்பம் ஆட்டுக்கால் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரிடி, போ. இசைக்கு, இன்னைக்கு தான் நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. என் பொண்ணு ரொம்ப நாளா ஆட்டுக்கால் பாயா இடியாப்பன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் அப்படி செய்யணும்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு ஒன்னால என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்பட்டு போறா பாரு. சும்மா இரு பாலா, நான் உன் பொண்ணுக்காகலாம் இதெல்லாம் செய்யல, வாசுக்காக செஞ்சேன். சுத்தம். செம்ம டேஸ்ட்மா. பாலா, இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா, ஐயோ அசத்திட்ட. வாசு, நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏ இசக்கி, என்ன இங்க வந்து உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்க? வாசுக்கு ரொம்ப பசிக்குன்னு சொன்னாரு, அதுக்காக தான் வேமா சாப்பாடு ரெடி பண்ணேன். அத்தை, இல்ல இல்ல, ஏய் இசக்கி, நம்ம வீட்ல பேய் வேஷம் போட்டு என்ன பயமுறுத்தி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீ பயந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏ பாலா, வனிதா, வள்ளி அவங்களுக்குலாம் எதுக்கு இடியாப்பம் வச்சு கொடுத்த? ஏன் இசக்கி, என்ன பாலா, வாசு சாப்பிடணும், அவங்க வீட்ல சாப்பிட மாட்டாங்களா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நம்ம வீட்டை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் வருவேன், நீங்களாம் எதுக்கு வந்தீங்க? வீட்ல போய் சமைச்சு சாப்பிடுங்க, எந்திரிச்சு போங்க. என்ன இவ வீடு மாதிரி இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா? நம்மள சாப்பிட விட மாட்டா போல. ஏய் இசக்கி, சும்மா இரு, ஒரு நாள் தானே வந்து சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு போட்டும், சாப்பாடு எல்லாம் நிறைய தான் இருக்கு. நீ சொல்றேங்கிறதுக்காக கம்மன் இருக்கேன், ஆனா வாசுக்கு மட்டும் கூட 2 எக்ஸ்ட்ரா வெயி, நல்லா சாப்பிடட்டும். ஓகே சார், ஓகே. இல்ல சார், நான் ஆபீஸ்ல இல்ல, கிளைண்ட பார்க்க வெளியே வந்திருக்கேன் சார். ஓகே சார், கண்டிப்பா இந்த மாசம் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவேன். சரி சார், சரி சார், வச்சுறேன்.
ஐயோ என்ன பாடுபடுத்துறாரு. ஆபீஸ்ல இருக்கியா, கிளைண்ட பார்க்க போயிருக்கியா, எங்க இருக்க, எத்தனை கேள்வி. மணிக்கு ஒரு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்றாருப்பா. இந்த மேனேஜர் சீக்கிரம் மாறினா நல்லா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வெளியே சுத்த முடியும். வீட்டில இருந்தே ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கா ஃபோன் போட்டே சமாளிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த முனுசாமிக்கு ஃபோன் போடுவோம். டெய்லி அப்பத்தாரன் இப்பத்தாரன் ஏமாத்திக்கிட்டே இருக்கான். என்னங்க என்னங்க இவளுக்கு கரெக்டா நம்ம ஆபீஸ் போயிடணும். வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டா என்னங்கன்னு. என்னம்மா? என்னங்க மார்க்கெட் போகணும். போ. போவா? எவ்வளவு தூரம் இருக்கு மார்க்கெட்? நடந்து போக முடியும்? வீட்ல தானே இருக்கீங்க, கூட்டு போங்க. வீட்டில் இருந்தாலும் ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்கு. நீ என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடு. நான் அப்புறம் வெளியே போவேன், வாங்கிட்டு வந்துடுறேன். நான் கூட வரணும். 4 நாளைக்கு காய் வாங்கிட்டு வாங்கன்னா 10 நாளைக்கு வாங்கிட்டு வரீங்க. எல்லாம் வீணா போகுது. எனக்கு தேவையானது அளவா பார்த்து நான் வாங்கிக்கிறேன். என்ன கூட்டிட்டு போங்க. சொன்னா கேளுமா. ஒரு 3-4 மணிக்கு மேல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிலும் குறைஞ்சிருக்கும், காய்கறியும் ரேட் கம்மியா இருக்கிறதா அள்ளி கொடுத்துருவான். ஆமா ரேட் கம்மியா உங்களுக்கு அள்ளி கொடுக்குறான். ஃபுல்லா ஓடசல் அப்படித்தான் அள்ளி கொடுப்பான். இப்பவே போனா காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாங்கிட்டு வந்துருவோம் வாங்க. விட மாட்டா போல. 4-5 காயை சொன்னாலே நீங்க 10 ஃபோன் போட்டு என்ன காய், எவ்வளவு வாங்கணும், என்ன ரேட்டு, என்ன பாடா படுத்துவீங்க. வாங்குங்க, மளிகை ஜாமான் வேற வாங்க வேண்டியிருக்கு. வா போ, காசு பை எல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்பாடி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தேவையான காய் மளிகை ஜாமான் எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு வந்துடணும். பக்கத்து கடையில காக்காய் கிலோவா வாங்கினா எக்குத்தப்ப ரேட்டு சொல்றாங்க. அநியாய ரேட்டா இருக்கு. வாரத்துல ஒரு நாள் மேனேஜருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வீட்டில் இருப்பேன். இது இவளுக்கு பொறுக்க மாட்டேங்கி. அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போன்ட்டு. நம்ம மேனேஜர் எவ்வளவோ பரவாயில்ல. மார்க்கெட்டுக்கு தானே கூட்டு போக சொல்றா. அப்படியே போவோம். வர்ற போனை அட்டன் பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணிட்டு போவோம். என்னங்க போவோமா? காசு பைய எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேங்க. என்னங்க உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு என்ன வழியிலே இறக்கி விட்டுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன மார்க்கெட்ல விட்டுட்டு அப்புறம் ஃபோன் பேசுங்க. என்னங்க? என்னம்மா? என்னங்க ஏங்க கோவப்படுறீங்க? என்னங்க மார்க்கெட் போயிட்டு திரும்பி வர மாத்திரம் எனக்கு கரும்புச்சாறு வாங்கி தரீங்களா? இதுக்கு தான் இப்பவே மார்க்கெட் போகணும்னு உடனே கிளம்பினியாக்கும். வா வாங்கி தாரேன். போலாமா? போட்டோம். இதுவாவே போங்க. ஏன் இவ்வளவு வேகம்? அப்பா என்ன வெயில் அடிக்குது. என்னங்க வெயில் குறைஞ்சோன்னா போவோம்னா சொன்னா கேட்கணும். சரி விடுங்க. வர மொத்தம் ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிருவோம். கரும்பு சாறு தானடி கேட்ட? அது வீட்டுக்குள்ள இருக்க மாட்டல, வெளியே வந்த பிறகுதானே தெரியுது வெயில் அடிக்கிறது. இந்த வெயிலுக்கு இளநீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிதான். போன் அடிக்க வண்டி நிப்பாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மார்க்கெட்டுக்கு. பொறுமா, ஒருவேளை மேனேஜரா இருக்கும். போன் அட்டன் பண்ணணும். மேனேஜர் தான் கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம நில்லு, சரியா? ஹலோ. சார் சொல்லுங்க சார். ஐயே, ஒரு கரும்பு சாறு குடிக்கலாம்னு ஆசைப்பட்டு வந்தது தப்பா போச்சு போல. இந்த மனுஷன் எப்ப போன் பேசி முடிச்சு நம்மள கூட்டு போக? மார்க்கெட்லாம் போயிட்டு வந்து சமைப்போன்னு நினைச்சேன். நீ வீட்டுல சமைச்ச மாதிரிதான். 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் போன் பேசி முடியல. வர வழியில போன் வந்தா எடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டு வந்தேன். ஏன் தான் அப்படி பண்றாங்களோ? இவங்க கூட வந்தா அப்படி நடு ரோட்ல தான் உட்காரணும். ஓகே சார், நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்பா கொலையா கொல்றாருப்பா. என்னடி பாலா ரோட்லயே உட்காந்துட்ட? கடுப்ப கலப்பாருங்க. வந்து வண்டியை எடுங்க. அந்த பக்கம் உள்ள மளிகை கடைக்கு போ. மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிரு. அப்புறம் காய்கறி என்னென்ன தேவையோ பார்த்து வாங்கிக்கோ. எதையும் மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. சரிங்க. அங்க காய்கறி மார்க்கெட்லயே பழம் எதுவும் வேணா வாங்காத, இங்க வந்து வாங்கு. சரி. நான் இங்க தான் நிப்பேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரா இங்கவே வந்துரு, சரியா? நீங்களும் கூட வரலாம்ல. பைய யார் சுமக்கிறது? என்னது பைய சுமக்க வரவா? உன்னை மார்க்கெட்டு கூட்டிட்டு வந்ததே பெருசு. போ. 40 மிஸ்டு கால் எனக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் திரும்ப நான் போன் போட்டு பேசணும். ரொம்ப என்ன? இந்த போனை என்னைக்காவது அடுப்புக்குள்ள தூக்கி போடுறேன்.
மாணிக்கம் இங்க எங்க? ஹே சிவா, எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? ஏதோ போகுது மாணிக்கம். என்னாச்சு சிவா? எங்க ஒவ்வொரு கிளைண்ட்டா பேசி பேசி அமௌண்ட்டை வாங்கக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இங்கேயும் அதேதான். ஆமா, காலையில எந்திக்க முதலே சாமி கும்பிட்டுட்டு தான் எந்திக்கிறேன். நம்ம கஸ்டமருக்கு யாராவது கடன் கொடுத்துட்டா அவங்க நம்மக்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருவாங்களேன்னு டெய்லி எந்திக்க முதலே சாமி கும்பிட்டுட்டு தான் எந்திக்கிறேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட இப்படி சாமி கும்பிட்டு போமான்னு தெரியல. சிவா, நீயாவது காலைல எந்திரிச்சோன்னா உன் கஸ்டமருக்காக சாமி கும்பிட்ற. இங்க எங்க வீட்டில் என் மனைவி பிள்ளைகளை கூப்பிடனாலும் கஸ்டமரோட பேர் தான் வருது. அதுல ஏதாவது ஒரு பொண்ணுங்க பேர் வந்துருச்சு, அவ்வளோதான், அன்னைக்கு வீடே போர்க்களம் ஆயிருது. நம்ம வீட்டு ரேஷன் கார்டில் மட்டும்தான் நம்ம கஸ்டமரோட பேரை சேர்க்கலன்னு சொல்லுங்க. தினம் அவங்க பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தோம், காலப்போக்கில் அந்த கொடுமையே நடந்துரும். சரி மாணிக்கம், கிளம்புறேன், ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஆமா சிவா, இன்னொரு நாள் பார்ப்போம். சரி மாணிக்கம், இங்க ஒரு கிளைண்ட பார்க்க தான் வந்தேன், நான் அப்படியே கிளம்புறேன். சரி சிவா. நமக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் இதே கஷ்டம்தான் போல. முனுசாமி அமௌண்ட் போட்டாரு போல. எத்தனை பேர் அமௌண்ட்டு? 4-5 பேர் போட்டு விட்டாங்களா? சரி, எல்லாத்துக்கும் போய் ரிசிப்ட் போட்டு கொடுத்துட்டு வந்துருவோம். வாங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா? பையன் நாமளே சமக்க வேண்டியதா இருக்கு. என்ன இந்த மனுஷனை காணும்? எங்க போயிட்டாரு? இங்கதானே நிக்கிறேன்னு சொன்னாரு. வண்டியவும் காணும். என்னங்க என்னங்க, போன் எதுவும் வந்துருச்சுன்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா? அட கொடுமையே, நாம மட்டும் நாளாவது மெதுவா மெதுவா நடந்து போயிடலாம், பையவும் தூக்கிட்டு போகணுமே. ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்று பார்ப்போம் வருவாங்களான்னு. கால் நேரம் ஆச்சு, இன்னும் வரல. நடந்துட வேண்டிதான், மணி வேற ஆயிக்கிட்டே இருக்கு. வீட்டில் தானே இருக்காரு, வண்டியில் அப்படியே ரவுண்டு வருவோன்னு ஆசைப்பட்டேன். இந்த மனுஷனுக்கு வீட்டில் போய் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லாம கூட போயிட்டாரு. அப்பனே முருகா, வெயில் வேற மண்டையை பொழக்குது. இந்த பைய வெயிட் வேற முடியல. முதையே சொன்னாரு, லிஸ்ட்டை கொடுடி நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. கேட்டேனா? ஒரு வழியா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3/4 நேரமால நடந்திருக்கும். எதுக்காக நம்ம கிட்ட சொல்லாம கூட போனாருன்னு தெரியல. இந்த மேனேஜர் எருமை வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசியே ஓரளவுக்கு அமௌண்ட்டை வசூல் பண்ணிட்டோம். என்ன மறந்தேன், எதுக்கு மறந்தேன், என்னை மறந்தேனே. என் பொண்டாட்டிய மறந்துட்டேன். ஐயோ, மார்க்கெட்ல விட்டோம். சிவா கிட்ட பேசிட்டு கிளைண்ட்டுக்கு ரிசிப்ட் போடுறதுக்காக வந்தவே அப்படியே மறந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம கூட வந்த போனை வேற எடுத்துட்டு வர மாட்டா. இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்றாளோ? உடனே கிளம்புவோம். பாலா, வந்துட்டியாமா? சாரிமா, உன்னை கூப்பிட மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னையா சொல்ற? கூப்பிட மறந்து போய் வந்துட்டியா? வேலை கவனத்துல அப்படியே வந்துட்டேமா. நான் கூட உனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கும், இல்ல மேனேஜர் போன் போட்டிருப்பான், அதனால என்கிட்ட சொல்ல கூட டைம் இல்லாம போயிட்டியோன்னு நினைச்சேன். நீங்க என்னைய மறந்துட்டே வந்துட்டீங்களா? ஐயோ, நம்மள நல்ல விதமா தான் நினைச்சிட்டு வந்திருக்கா. ஆடு தானா மாட்டிக்குச்சு. எம்மாடியோ, முகம் வேற ரண கொடூரமால இருக்கு. பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. வெயில் அடிச்சு கொளுத்துது, வெயில் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இனி வீட்டுக்குள்ள இடியுடன் கூடிய கனமழை காத்திருக்கு.